கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் உங்கள் முன்பாக வந்து நிற்கும்படியால் கிருபை பாராட்டின என் தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன். என்னை அழைத்த ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சபையார் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சுவாசமும் என் ஏசப்பா தான் எனக்கு தருகிறார். என்னது? ஒரு சுவாசத்துக்கு அப்புறம் அடுத்த சுவாசம் எவ்வளவு கேப் இருக்குது? கேப்பே அடுத்தடுத்து நாம என்ன செஞ்சிடணும்? ஒரு சுவாசமும் என் ஏசப்பா தான் எனக்கு தர்றார் அப்படின்னு விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் சத்தமா ஒரு அடையில வாசிக்கலாம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. ஸ்தோத்திரமாட்டவரே, உடைய வார்த்தைகளை நான் தியானித்து போயிடும் ராஜா. ஆதியிலே உடைய வார்த்தை வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தது வேதத்திலே நாங்கள் படிக்கிறோம், அதை விசுவாசிக்கிறோம் ராஜா. உடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது ஆண்டவரே, உடைய வார்த்தை எவ்வளவு மகிமை உள்ளது ராஜா. அதே வல்லமை, அதே மகிமை ஆண்டவரே இன்றைக்கும் ஜீவனுள்ளதாய் புறப்பட்டு வரும்படியாய் கிருபை செய்யுங்க. உடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். எல்லா துதிக்கான மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் செவங்கேடு நல்ல தகப்பனே, ஆமென். வேதத்துல புதிய பாட்டுல முதலாவது தேவன் எழுத சொல்லுகிறார் வம்ச வரலாறு. இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறை. ஏன் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறை எழுத சொல்லுகிறார்? வேதம் எழுதப்பட்டது உங்களுக்கு தெரியும். முதலாவது பழைய ஏற்பாடு தொடக்கத்திலே சிருஷ்டிப்பு. என்ன எழுதப்பட்டது? சிருஷ்டி. அந்த சிருஷ்டிப்பு நடந்து ஆதாமிலிருந்து வரலாறு பிரகாரமாக இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு வரைக்கும் 4000 வருடங்கள் சொல்லுகிறார்கள். அந்த 4000 வருடத்துல எப்படி யார் யார் பிறந்தா என்று எழுதியிருக்கிறார்கள். இங்கு 14 தலைமுறைகளை எழுதியிருக்கிறார். இயேசுவின் சீடனாகிய மத்தேயு இந்த புத்தகத்தை எழுதுகிறார். எத்தனை தலைமுறை? 3, 14 மொத்தம் எவ்வளவு? 42 தலைமுறை. எத்தனை தலைமுறை சொல்லுங்க? எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் 42 தலைமுறை எழுதுகிறார். புதிய ஏற்பாட்டுல ஏன் இந்த 42 தலைமுறைகளை எழுத வேண்டும்? ஏன் இது எதற்காக தேவன் இதை எழுத வைக்கிறார் என்றால், இப்ப இன்னைக்கு நாம வந்திருக்கிறோம். வந்த எத்தனை பேருக்கு உங்க தாத்தா பேர் தெரியும்? கையை வைத்து அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். தாத்தா, எங்க தாத்தா பேர் தெரியும் சொல்றவங்க கையை வைத்து அல்லையே சொல்லுங்க. சரி, தாத்தாவோட தாத்தா பேரு எனக்கு தெரியும் சொல்றவங்க கையை வைத்துங்க பார்க்கலாம். தாத்தாவோட தாத்தா, தாத்தாவோட தாத்தா யாருக்கும் சொல்லுங்க. தாத்தாவோட தாத்தா நமக்கு தெரியும். அப்போ இன்றைக்குன்னா அன்றைக்கு மத்தேயு எழுதின நாட்களுக்கு அப்புறம் மத்தேயு இந்த உலகத்திலே 70 வருடம் வாழ்ந்தார். இயேசுவின் சீடனாக. இயேசு 33 வயசுல ஊழியத்தை முடித்து விட்டு எங்க சென்றார்? பிதாவிடம் சென்று விட்டார். அந்த 33 வயசுதான் அவருடைய இயேசுவினுடைய வயசு. சீடர்கள் எல்லாம் ஒரு 4-5 வயசு முன்னப்பட்ட இருந்தது. 10-11 சீடர்களும் அப்படி இருந்தார்கள் அந்த வயதில். இந்த மத்தேயு எழுதுகிறார், அவர் 70 வருடம் இந்த உலகத்திலே வாழ்ந்தார் என்று வரலாறு சொல்லுகிறது. எத்தனை வருஷம்? 70 வருஷம். 58 68 இந்த மத்தேயு புத்தகத்தை எழுதினார். அப்போ 1ஆம் நூற்றாண்டு. இது என்ன நூற்றாண்டு? அந்த மத்தேயு வாழ்ந்தது, இயேசுவினுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் எப்போ உள்ளது? 1ஆம் நூற்றாண்டு. கிபி 1ஆம் நூற்றாண்டிலே 70 வயசு வரைக்கும் வாழ்ந்த மத்தேயு இந்த தலைமுறையை பற்றி எழுதுகிறார். எத்தனை தலைமுறை எழுதுகிறார்? சத்தமா எல்லாரும் சொல்லுங்க. 42 தலைமுறையை அவர் எழுதுகிறார். ஆனா அவர் எழுதி இன்னைக்கு 1950 வருஷம் ஆச்சு. 70 வருஷம்னா இன்னைக்கு எவ்வளவு ஆச்சு? 1950 வருஷம் இன்னைக்கு முடிஞ்சு போச்சு. அவரு இறந்ததுக்கு அப்புறம் 1950 வருஷத்துக்கு அப்புறம் இந்த உலகம் எவ்வளவோ விஞ்ஞானத்துல வளர்ந்துருச்சு, அறிவியல்ல வளர்ந்துருச்சு, ஆராய்ச்சியில வளர்ந்துருச்சு. அன்னைக்கு எல்லாம்
பைபிள்ங்கிறது அன்னைக்கு கல்லுல தான் எழுதுனாங்க. 10 கற்பனைகள்லாம் எதுல எழுதுனாங்க? கல்லுல எழுதுனாங்க. கல்லுல எழுதுனாங்க. அப்புறம் பார்த்தா உலோகத்துல எழுதிக்கிறாங்க, ஓலைச்சுவடிகள் எழுதிக்கிறாங்க. இப்படி அந்த காலத்துல எழுதுனாங்க. அன்னைக்கு பிரிண்டிங் பிரஸ் கிடையாது, கம்ப்யூட்டர் கிடையாது, மொபைல் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு நம்முடைய மொபைல், நம்ம வச்சிருக்கிற மொபைல்ல இன்டர்நெட் இருந்தா அதுக்கு கம்ப்யூட்டர், அது என்னவா வேலை செய்யும்? கம்ப்யூட்டரா வேலை செய்யும். அப்போ அதான் சொல்றான், இது வந்து டிஜிட்டல் வேர்ல்டு. ஏன்னா எல்லாம் பாக்கெட்ல என்னது இருக்குது? கம்ப்யூட்டர் இருக்குது. அப்ப அதனாலதான் என்ன சொல்றான்? டிஜிட்டல். இந்த உலகத்துக்கு நம்ம வந்துட்டோம். எந்த உலகத்துக்கு வந்துட்டோம்? டிஜிட்டல் வேர்ல்டுங்கிற உலகத்துக்கு வந்துட்டோம். தாத்தாவோட தாத்தாக்கள் நமக்கு தெரியலையே. ஆனா அன்னைக்கு 1950 வருஷத்துக்கு முன்னால மத்தேயு தாத்தாவோட தாத்தான்னு சொல்லிட்டு 42 தாத்தாக்களை அவர் எழுதுறாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இது மத்தேயினால் எழுதப்பட்ட வேதம் அல்ல. இது யாரால் எழுதப்பட்டது? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் முதல்ல அங்க வைக்கிறாரு. தேவனால் எழுதப்பட்டது இந்த வேதம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எடுத்து முதல்ல படிக்கிறவன் இதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் முதல்ல என்ன அதுல வச்சிருக்கிறாங்க? வம்ச வரலாறு. இன்னும் பழைய ஏற்பாடுக்கு வருவோம். பழைய ஏற்பாட்டுல ஆதியாகமோ, யாத்திரையாகமோ, லேவியராகமோ, எண்ணாகமோ, உபாகமம் 5 புத்தகத்தை எழுதினது யாருங்க? சத்தமா சொல்லுங்க எல்லாரும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். மோசே எழுதுகிறார். யாரு? மோசே 5 புத்தகத்தை எழுதுகிறார். மோசே எப்ப பிறந்தாரு உங்களுக்கு தெரியுங்களா? மோசே ஆதாம் சிருஷ்டிக்கப்படுகிறார். ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டு 1000 வருஷம் கழிச்சுதான் நோவா காலம் வருகிறது. எத்தனை வருஷம்? 10 தலைமுறை முடியுது. எத்தனை தலைமுறை? ஆதாமிலிருந்து 10 தலைமுறை முடிஞ்சு நோவாவின் காலம் 1000 வருஷம் கழிச்சு வருது. நோவாவிலிருந்து ஆபிரகாமுக்கு 1000 வருஷம், 10 தலைமுறை. மொத்தம் எத்தனை ஆச்சு வருஷம்? 2000 வருஷம் ஆச்சு. ஐயா, ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோபு, யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க. அதுல லேவி கோத்திரத்துல லேவியின் மகன் கோகாத், கோகாத்தின் மகன் அம்ராம், அம்ராமுக்கு மகனா யார் பிறக்கிறா? யார் பிறந்தா? அம்ராம் மகன் யாரு? சொல்லுங்க, யார் பிறந்தது? அதாவது ஆபிரகாமுக்கு அப்புறம் 430 வருஷம் கழிச்சு பிறகுறார். யாரு? அப்ப மொத்தம் எத்தனை வருஷம் ஆச்சுங்க? 2000 பிளஸ் 430 எத்தனை வருஷம் ஆச்சு? நோட்ஸ் எடுக்கிறீங்களா? எத்தனை பேர் நோட்ஸ் எடுக்கிறீங்க? கையை வைத்துங்க பார்க்கலாம். நோட்ஸ் எடுத்து அந்த சத்தியத்தை தலைக்குள்ள வச்சுக்கணும். 2430 வருஷம் கழிச்சு மோசே பிறக்கிறார். இதுல என்ன அற்புதம் அப்படின்னா, 2430 வருஷம் கழிச்சு பிறக்கிற மோசே 2430 வருஷங்கள் முன்னால ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டான் என்று எழுதுகிறான் என்றால் அது மோசேயால் எழுத முடியுமாயா? சொல்லுங்க, மோசேயால் எழுத முடியுமா? என்ன அமைதியா இருக்கிறீங்க? சுத்தமா பேச வேண்டாம். மோசேயால் எழுத முடியாது. ஐயா, இந்த வேதம் பரிசுத்த ஆவியானவரால் தேவனால் எழுதப்பட்டது. அதான் முதலாவது வேதத்தை எடுக்கிறதானே கிறிஸ்தவனோ யாரோ ஒருத்தர். நீ என்ன செஞ்சுக்கிறணும்? முதல்ல இந்த வேதம் ஏதோ ஒரு வேதம் புக்கு மாதிரி எடுத்து கையில படிக்க கூடாது. இந்த வேதம் எல்லாரும் சொல்லுவாங்க பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டதுன்னு. ஆனா இன்னைக்கு நான் நிரூபிச்சிருக்கேன். அல்லேலூயா சொல்லுவாங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தேவனால் எழுதப்பட்டது. வேதம் தேவனால் எழுதப்பட்டது. தேவனுடைய வார்த்தை இது. இது என்னது? இது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை தான் முதல்ல ஆதியிலே அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல வார்த்தையா தான் இருந்தார், அப்புறம் ஒளியா மாறினார், அப்புறம் மனுஷனாய் வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அந்த அதாவது தேவனுடைய வார்த்தை என்பதே தேவன் தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தை. அப்போ தேவனுடைய வார்த்தை அப்படிங்கிற, அதாவது இஸ்ரவேலன் அவங்க நாட்டுல வேதத்தை படிச்சா அவன் உட்காந்து படிக்க மாட்டான், எழுந்து நின்றுதான் என்ன செய்வானா? அவ்வளவு மதிப்பு கொடுக்கும். நம்ம அவ்வளவு மதிப்பு கொடுக்கறனாலும் இது தேவனுடைய வார்த்தைங்கிற எப்போ அந்த இது எங்க தலையில இருக்கணும். இது என்ன வார்த்தை? தேவனுடைய வார்த்தை, தேவன் அப்படிங்கிற வார்த்தை. அத நம்ம மனசுல வச்சுக்கிட்டு வேதத்தை நம்ம கையில எடுத்து படிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இனிமே அந்த மதிப்பை நான் வேதத்துக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றவங்க கையை போயிட்டு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மத்தேயு எழுதுகிறார், படிக்க பார்க்கலாம். 2வது வசனம் 3வது. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான். இங்க பாருங்க, எல்லாரும் கவனிங்க.
ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றார். ஈசாக்கு யாக்கோபு யூதா. ஆபிரகாம் பெற்றானா? ஈசாக்கு பெற்றானா? யாக்கோபு பெற்றானா? சொல்லுங்க, பெற்றது யாரு? யாரு பெற்றா? சாரா. சாராள் பெற்றாள், ரெபேக்காள் பெற்றாள், லேயாள் ராகேல் பெற்றார்கள். ஆனால் அங்கே அவர் பெண்களுடைய பெயரை எழுதாமல் ஆபிரகாம் பெற்றான், ஈசாக்கு பெற்றான், யாக்கோபு பெற்றான் இந்த மத்தேயு எழுதுகிறார். அதாவது இஸ்ரவேலர்கள் இஸ்ரவேல் நாட்டுல பெண்களை என்ன செய்ய மாட்டார்கள்? மதிக்கணும். பெண்களை என்ன செய்ய மாட்டார்கள்? மதிக்க மாட்டார்கள். பெண்கள் உங்களுக்கு பழைய ஏற்பாடுல நீங்க எல்லாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பெண்கள் ஆலயத்துக்கு போக முடியாது, பெண்கள் படிக்க முடியாது, பெண்கள் எந்த, அதாவது அவருடைய மத்தேயுலலாம் நீங்க அந்த மத்தேயுல எழுதியிருக்கிற அந்த இதுல நீங்க புரிஞ்சுக்கலாம். பெண்களை அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? சமுதாயத்துல காட்டவே மாட்டாங்க. வீட்டுல குழந்தை பெறும் இயந்திரமா மாத்திரம்தான் வச்சுக்கிடுவாங்க. அதனால எதுக்கு இயேசுவின் வரலாற, வம்ச வரலாற நம்ம எழுதுறோம்? எதுக்கு இது ஒரு வேதமாக போகிறது? இதுக்குள்ள எதுக்கு பெண்கள் பெயரை எழுத வேண்டும் என்று மத்தேயு என்ன செய்யறான்? ஆபிரகாம் பெற்றான், ஈசாக்கு பெற்றான், யாக்கோபு பெற்றான் எழுதுறான். பெண்கள் பெயரை, அவருடைய மனைவி பெயரை எழுதாமல் எழுதுகிறான். இந்த ஆபிரகாம் என்பவர் யார் தெரியுங்களா? ஆபிரகாம் என்பவர் இஸ்ரவேலர்களுக்கு நம்முடைய நாட்டிலே நாட்டின் தந்தை யாருங்க? நம்முடைய நாட்டுக்கு தந்தை யாரு? நாட்டுக்கு தந்தை யாருன்னே தெரியுங்களா? மகாத்மா காந்தி. சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். மகாத்மா காந்தி. அந்த இஸ்ரவேல் நாட்டுக்கு ஒரு தந்தை இருந்தார், விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்பட்டவர் யாரு? ஆபிரகாம். அந்த விசுவாசிகளின் தந்தை என்று அழைக்கப்பட்ட அவருடைய மனைவி பெயர் என்ன செய்யப்படவில்லை? எழுதப்படவில்லை. இன்னும் சொல்ல போனா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் முப்பிதாக்கள். யார் அவங்க? இஸ்ரவேலர்களுக்கு முப்பிதாக்கள். முப்பிதாக்களுடைய மனைவி பெயர் அங்கே வம்ச வரலாறுல என்ன செய்யப்படவில்லை? எழுதப்படவில்லை. ஆனால் 5வது வசனம் படிங்க. சல்மோன் போவாசை ராகாவினிடத்தில் பெற்றார். என்ன வித்தியாசம் நீங்க பாக்குறீங்க அதுல? மனைவி எந்த வித்தியாசத்தை பாக்குறீங்க? அங்கே பெண்கள் பெயர் எழுதப்படாமல் இஸ்ரவேல் வம்ச வரலாறு வருகிறது இயேசு கிறிஸ்துவின். ஆனா 5வது வசனத்துல இங்கே என்ன எழுதப்படுகிறது? சொல்லுங்களேன். இதெல்லாம் உங்களுக்கு அழகா போடுறாங்களா? ஒரு பெண்ணு பெயர் அங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ நான் கேட்கிறேன், இதே மத்தேயு எழுதுகிறார். மத்தேயு எப்படித்தான் அவர் எழுதிட்டு வந்திருப்பார்? ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், இப்படி எழுதிட்டு வந்தவன் இந்த இடத்துல எப்படித்தான் அவன் எழுதியிருப்பான்? சொல்லுங்க பார்க்கலாம். சல்மோன் போவாசை பெற்றான்னு தான் எழுதியிருப்பான். எப்படித்தான் எழுதியிருப்பான்? சல்மோன் போவாசை பெற்றான்னு தான் எழுதியிருப்பான். ஏன்னா அந்த அவர்களுடைய தந்தை தகப்பன் என்று அழைக்கப்பட்ட முப்பிதாக்களுடைய மனைவி பெயரை எழுதாதவன் ராகாப எழுதியிருப்பானா? இவன் எப்படித்தான் எழுதியிருப்பான்? சல்மோன் போவாசை பெற்றான்னு எழுதியிருப்பான். ஆண்டவன் சொல்றான், இல்லடா மத்தேயு, நீ அங்க யாரை எழுது? சொல்லுங்களேன், யாரை எழுது? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ராகாவின் பெயரை அங்கே எழுது என்று தேவன் சொல்லுகிறார். எனவேதான் சல்மோன் போவாசை ராகாவினிடத்தில் பெற்றான் எழுதுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சாராளை எழுதவில்லை, ரெபேக்காளை எழுதவில்லை, லேயாள் ராகேல் எழுதவில்லை. தேவன் ஒன்றுமே சொல்லவில்லை. ஆனால் இந்த ராகாபை நீ என்ன செய்ய வேண்டும்? எழுதித்தான் ஆக வேண்டும் என்று தேவன் மத்தேயுட்ட சொல்கிறார். அப்படி என்றால் அவளுக்கு என்று ஒரு விசேஷம் இருக்கிறது. அல்லேலூயா. அவள், அதாவது இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுனா இஸ்ரவேல் நாடு. இஸ்ரவேல் நாட்டிலே பிறந்தவங்க அதுல எழுதணும். இவளோ எங்க இருக்கிறா? ராகாப் எங்க இருந்தா? எரிகோ கோட்டை, கானான் தேசத்துக்காரி. எரிகோ கோட்டையிலே வாழ்ந்தவள். அவள் இஸ்ரவேல் நாட்டுக்காரி இல்ல, இஸ்ரவேல் வம்சம் இல்ல. ஆனால் இஸ்ரவேலிலே பிறக்காதவள் வம்ச வரலாறுக்குள்ளே எழுதப்படுகிறாள் என்றால் அவளுக்கு என்று ஒரு விசேஷம் இருந்திருக்க வேண்டும். சட்டம் அவர்கள் சொல்லுவாங்களா? இதுதான் என்னன்னு இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். இவ்வளவு நேரம் நம்ம முன்னுரை தான் பார்த்தோம். இனிமேல் தான் எங்க போறோம்? இந்த ராகா ஏன் இந்த வம்ச வரலாறுலே வந்தால் அப்படின்னு நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யோசுவா 2ஆம் அதிகாரம். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசியா. நூனின் குமாரனாகிய யோசுவா
வேவுகாரனாகி 2 மனுஷர்கள் ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். இங்க பாருங்க, எல்லாரும் கவனிங்க பாருங்க. அதாவது இது நான் பேசுறேன்ல, நான் உங்களோட பேசுவேன், நீங்க என்னோட பேசணும். ஆண்டவர் நம்மளோடு பேசுவார். திரும்பவும் சொல்லுங்க பாக்க, நான் உங்களோட பேசுவேன், நீங்க என்னோட. ஆண்டவர் அப்ப நீங்க என்ன செய்யணும்? கடைசி வர கேட்கறதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நீங்க இங்க ஒரு சத்தியத்தை தலைக்குள்ள நல்லா அப்படியே சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை எப்படி அறியணும்? அத எங்கேயோ கவனத்தை படக்கூடாது, அந்த வீட்டுல இருக்கிறத நினைக்க கூடாது, அவைகளெல்லாம் நினைச்சிட்டு இங்க உட்காரக்கூடாது. அதுக்காக நீங்க என்னோட பேசிக்கிட்டே இருக்கணும். அப்போ பதில் சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னா அதை கரெக்டா நீங்க நினைச்சுவீங்க, அந்த சத்தியத்தின் வழியிலே நடப்பீங்க. அதே நேரத்தில் பார்க்கலாம். இங்க யாரு? நூனின் குமாரனாகிய யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை யார் வழிநடத்தி வந்தது? மோசே. அதே சொல்லுங்க பார்க்கலாம். மாறிட்டான் பதில் சொல்லுங்க. அப்படின்னா அந்த சத்தியம் உங்களுக்கு கரெக்டா. இப்போ மோசையின் பேர் இங்க வரல அப்படின்னா என்ன அர்த்தம்? மோசே இறந்து விட்டார். மோசே அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா நூனின் குமாரனாகிய யோசுவா இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துகிறார் என்றால், இந்த மோசே தான் எகிப்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை தன்னுடைய 80வது வயதில், எத்தனாவது வயசுல? 80வது வயதிலே இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி 40 வருட காலம் வனாந்தரத்திலே பயணம் முடித்து மறித்து விட்டார். எத்தனை வருஷம் முடிச்சிச்சு? எத்தனை வருஷம் பயணம் முடிஞ்சிருச்சு? எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. 40 வருட காலம் பயணம் முடிந்து இப்பொழுது மோசேக்கு அப்புறம் யார் வழி நடத்துறா? யோசுவா வழி நடத்துறா. ஏன் இந்த யோசுவாவை தேவன் தெரிந்து கொண்டார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், அந்த செங்கடலை கடந்த உடனே, உங்களுக்கு இந்த வரலாறு நல்லா புரியணும், அதுக்காக நான் சொல்றேன். அந்த செங்கடலை கடந்த உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் வர்றாங்க. அதுல இந்த மோசே சொல்றாரு, எப்போ இது 39 வருஷத்துக்கு முன்னால, எத்தனை வருஷத்துக்கு முன்னால? வந்த உடனே ஒரு 12 பேரும் 12 கோத்திரத்துல 12 பேரும் 12 பேரும் போய் கானானை நீங்க என்ன செஞ்சுட்டு வாங்க? வேவு பார்க்க. வெரி குட். அது மாதிரி பேசுங்க. யாராவது ஒருத்தர் அப்படி கரெக்டா தெரிஞ்சவங்க சொல்லிக்கிட்டே இருக்கும். இந்த மோசே என்ன சொல்றாரு? நீங்க கானானை வேவு பார்த்துட்டு வாங்க, வேவு பார்த்துட்டு வாங்கன்னு 12 பேரை அனுப்புற. அப்ப 12 பேரை அனுப்புறதுல 10 பேரு முதல்ல மோசேட்ட என்ன சொன்னாங்க? அவர்கள் ராட்சதர்கள், அவர்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். பைபிள்ல படிச்சிருக்கீங்களா இல்லையா? அல்ல பார்க்கலாம். அப்போ அந்த 10 பேர் முதல்ல சொல்றான், நாங்க அதாவது அவர்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், எங்களை எளிதாய் பட்சித்து போடுவார்கள், நாங்கள் இந்த வனாந்தரத்திலே சாகவா எங்களை கொண்டு வந்து இந்த மோசைக்கு முன்பாக முறுமுறுத்தார்கள். அதை கண்ட ஜனங்கள், கேட்ட ஜனங்கள் எல்லாரும் கலங்கி போய் மோசைக்கு எதிராய் மாறினார்கள். ஆனால் 2 பேர் வந்தாங்க அடுத்து கடைசியில. யாரெல்லாம்? காலேபு வராங்க. இவங்க 2 பேரும் மோசைட்ட சொல்றாங்க, இல்ல அவங்க சொல்ற மாதிரி இல்ல, அவர்களை நாம் எளிதாய் மேற்கொள்வோம். அதே எப்படி நம்முடைய ஜீவனுள்ள தேவனுடைய பலத்தினாலே வல்லமையினாலே அவர்களை நாம் எளிதாய் மேற்கொள்வோம். இவர்கள் பார்வைக்கு அவர்கள் ஒண்ணுமில்லாதவர்களாய் தெரிகிறார்கள், அவர்களுடைய பார்வைக்கு அவர்கள் மலை போல தெரிகிறார்கள். அப்படி அன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொன்ன இந்த யோசுவாவை இஸ்ரவேல் ஜனங்களை மோசைக்கு அப்புறம் வழிநடத்தும் ஒரு தலைவனாய் தேவன் தெரிந்து கொண்டார். எப்படி அந்த மோசே 12 பேரை வேவுவாக்க அனுப்பினாரோ, அதே போல இந்த நூனின் குமாரனாகிய யோசுவா 2 வேவுகாரரை என்ன செய்யறாரு? எப்படி தன்னுடைய குரு என்ன பண்ணாரு? வேவுவாக்க அனுப்பினார்ல, அதே போல 40 வருஷத்துக்கு அப்புறம் வழி நடத்துகிற இந்த யோசுவா 2 இஸ்ரவேலனை கூப்பிட்டு, நீ போய் எரிகோவை என்ன செய்துட்டு வா, ஏவு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்ற. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கிறதான இடம், அந்த இடத்துக்கு பேர் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? சித்தீம். எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தைய. சித்தீம். இந்த சித்தீமில் இருந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? சித்தீம்ங்கிறது என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்தில் இருந்து பிரயாணமாய் கிளம்பி அவர்கள் இது கடைசி, இந்த சித்தீம்ங்கிறது எந்த இடம்?
கடைசி பாளையம் இறங்குவார்கள். என்னது பாளையம்? ஏன்னா 33 5:39 படிங்க. சீக்கிரமா படிங்க. புத்திரர் ஆ. ராம்சேசிலிருந்து புறப்பட்டு போய் சுக்கோத்தின் பாளையம் இறங்கினார்கள். சுக்கோத்து பாளையம் முதலாவது பாளையம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து பயணம் புறப்பட்டு வனாந்தரத்திலே நடக்கும் பொழுது முதலாவது சொல்லுங்க, முதலாவது பாளையம். எல்லாரும் சொல்லுங்களேன், முதலாவது பாளையம். சரி, அடுத்தது 39 படி. ஆரோன் ஓர் என்னும் மலையிலே 39. 39 இதுல வந்து சித்தியின் பள்ளத்தாக்குன்னு இருக்கும். அந்த வசனம் பண்ணிக்கலாம். 39 இல்லையா 33 சித்தியின் பள்ளத்தாக்குன்னு இருக்கும். சித்தியின் பாளையம் அப்படின்னு வரும். 39. சரி, அதை நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். ஒருத்தர் எடுத்து வைங்க, நம்ம படிக்கலாம். சித்திம் அப்படிங்கிற பாளையம் பேர் அங்க வரும். அது மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. சரி, அது என்னாகும் வந்தானே நீங்க எடுத்தீங்க. என்னாகும் 33 படிங்க. 39 படிங்க. அதான் நான் சொன்னேன். என்னாகும் 33 49. சாரி, சரி 49 படிங்க. சார்ந்த மோவாபின் சமனான வெளிகளில் அவர்கள் தொடங்கி சித்தி மட்டும் என்ன செஞ்சாங்க? ஐயா, இதுக்கு இவங்க தங்கி இருக்கிற இடம் என்னது? பாளையம். இது தங்கி இருக்கிற இடம் பாளையம்னா என்ன அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களை திரும்ப இங்க கவனிங்க. போதும், பட்சத்தை பார்த்ததெல்லாம் போதும், இங்க கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வழிநடத்தி வருகிறார் வனாந்தரத்துல. எங்க என்ன செய்கிறார்? வனாந்தரத்திலே வழி நடத்தி வருகிறார். வனாந்தரத்திலே வழி நடத்தி வரும் பொழுது பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பமாய் அவர்களை வழி நடத்தி வருகிறார். ஏன்னா அந்த வனாந்தரத்திலே இவர்களுக்கு செத்து போயிடக்கூடாது. பகலிலே மேகஸ்தம்பம், பயங்கரமான வெயில், அவங்களுக்கு மேகத்தை கொடுத்து ஏசிக்கு கீழே நடக்கிற மாதிரி மேகத்துக்கு கீழே நடக்கிற வைக்கிறாரு. ராத்திரியில வெளிச்சத்து இருட்டுல எங்கேயாவது போய் என்னதாவது மிருகங்களுக்கு ஏதாவது ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இரவிலே அக்னி சமமாய் அவர்களுக்கு என்ன செய்கிறார்? வழி நடத்தி வருகிறார். அப்படி வழி நடத்தி வருகிற தேவன் ஒரு இடத்துல அப்படியே அந்த மேகம் அப்படியே நிற்கும். என்ன செய்யும்? மேகம் நிற்கும். உடனே இந்த வர்றவங்க எல்லாம் கையில டென்ட் கூடாரம் வச்சிருப்பாங்க. அந்த கூடாரத்தாங்க அடிச்சு எல்லாம் அங்க தங்குவாங்க. அந்த இடத்துக்கு பேர் தான் பாலை. அந்த இடத்துக்கு பேர் தான் என்னது? பாலை. இப்போ மொத்தம் நீங்க அந்த எண்ணாகமத்துல எழுதப்பட்டிருக்கிறதுல மொத்தம் 45 பாளையம் வரும். எத்தனை பாளையம் வரும்? சுக்கோத்துல தொடங்கி சித்திங்கிறது 45வது பாளையம். 45வது பாளையத்துக்கு அப்புறம் அடுத்து என்னதான் இருக்குது? தேவன் சொன்ன அவர்களுக்கு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிறதான அந்த கானான் தேசத்தை அடுத்து அவர்கள் என்ன செய்யணும்? சுதந்திரித்துக் கொள்ளணும். அவர் வலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். கடைசி எதுல இருக்கிறாங்க? கடைசி சித்திங்கிறது என்னது? பாளையம். பாளையம்ங்கிறத வந்து ஒரு யூதர் அப்படின்னா நான் உங்களுக்கு நல்லா பேசுறேன், விவரமா சொல்றேன். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டாச்சுனாலும் பரவாயில்ல, சந்தோஷமா கேட்பீங்கல்ல? ஒரு அழகை சொல்ல பாருங்க ஐயா, நீங்களும் கொஞ்சம் சரி. ஏன்னா அப்புறம் வந்தான் ரொம்ப நேரம் பேசிட்டான்னு திட்டக்கூடாது. வேதத்தை நம்ம கேட்கணும், ஆர்வமா கேட்கணும். நீங்க ஆர்வமா கேட்டா தான் நான் அது சொல்வதற்கும் ஆர்வமா இருக்கேன் இல்லையா? சாப்பிடணும், வந்தவன் என்ன இது நேரம் அப்படி எல்லாம் பேசிட்டு தான் எனக்கு அது எனக்கும் கஷ்டம். உங்களுக்கு அதுக்காக தான் சொல்றேன், உங்களுக்கு முதல்ல பெர்மிஷன் கேட்டுட்டு. சரி, இப்போ இந்த பாளையம் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு யூதர் அப்படி எழுதுகிறாரு. எப்படி எழுதுகிறார் தெரியுங்களா? பாளையம்னா இப்ப தெருவுல நம்ம போறப்ப, வெயில்ல போறப்ப என்ன செய்யறோம்? கொடை பிடிக்கும். மழைக்கு என்ன செஞ்சுட்டு போறோம்? கொடை பிடிச்சிட்டு போறோம். ஒரு கொடைக்கு கீழே நம்ம போகிறப்ப வெயிலும் மழையும் நம்ம மேல என்ன செய்யாது. அப்போ பாளையம்ங்கிறது அந்த பகலிலே என்னது? மேக ஸ்தம்பம்ங்கிறது. அதுக்கு முதல்ல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை பேர் நம்ம பாத்துக்கலாம். 12:37 படிங்க பாக்கலாம். யாத்திரை 12:37 படிங்க.
கால்நடையால் பிரயாணம் பண்ணி துப்பாத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகள் தவிர 6 லட்சம் புருஷரா இருந்தார்கள். சத்தமா சொல்லுங்க, எத்தனை லட்சம்? என்னது 6 லட்சம் புருஷன்? ஐயா 6 லட்சம் குடும்பம்னு எழுதல, 6 லட்சம் குடும்பம்னு எழுதல. அங்க 6 லட்சம் ஒரு, இப்போ உங்க சபையில ஏறத்தாழ ஒரு 10-15 குடும்பம் 20 குடும்பம் இருக்கிறீங்க. ஆனா இதுல எத்தனை புருஷர் இருக்கிறாங்க? புருஷர்னா என்ன அர்த்தம்னா யுத்தம் செய்யும் சேனை வீரர்கள். யாரு? எல்லாம் 30 வயசு நிறைந்த திடகார்த்தமான யுத்தம் செய்யும் சேனை வீரர்களை தான் குறிக்குது. புருஷர்னா பொண்டாட்டி புருஷங்கிறது இல்ல. புருஷர்னா யாரு? யுத்தம் செய்யும் சேனை, நல்ல திடகார்த்தமான நல்ல 30 வயது நிறைந்த ஆண்களைத்தான் புருஷன் அங்க எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப பாருங்க, உங்க சபையில அப்படி கணக்கெடுத்தா எத்தனை பேர் தான் இருப்பீங்க? 20-30 பேர் இருக்கிற இடத்துல 2-3 பேர் தான் இருப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 10% தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? 100க்கு 10 பேர் அப்படிங்கிற கணக்குல தான் இருக்கிறாங்க. அதாவது புருஷர் 6 லட்சம் பேருன்னா மொத்த குடும்பம்ங்கிறது அப்பா அம்மா இருக்கிறாங்க. யார் இருக்கிறா? அப்பா அம்மா இருக்கிறாங்க. அந்த வசனம் சொல்லிடுது பிள்ளைகள் தவிர. பிள்ளைகள் என்ன செய்யறது? என்ன எழுதப்பட்டிருக்கிறதுல தவிர. அப்படின்னா இந்த புருஷர்களுடைய குடும்பத்துல பிள்ளைங்க இருக்கிறாங்க, பெண்கள் இருக்கிறாங்க. யார் இருக்கிறா? பெண்கள். அவங்களெல்லாம் இங்க இதுல என்ன செய்யல, நம்பர்ல போடல. அப்போ ஒரு குடும்பம், நான் என்ன சொல்றேன், ஒரு 6 லட்சம் புருஷன்னா ஒரு புருஷனுக்கு அப்பா அம்மா பிள்ளைங்க எல்லாம் சேர்த்து 5 பேர் கணக்கு வச்சுக்கிடுவோம். எத்தனை பேரு? அப்ப 6 லட்சம்னா எத்தனை பேர் ஆச்சு? 6 என்று 5 எவ்வளவுங்க? எவ்வளவு? ஐயோ அப்பா, படிக்கவே இல்லையா? யாருக்கு 1ஆம் கிளாஸ் கூட படிக்கலையா? சத்தமா எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் வாயில சத்தமா சொன்னாதான் அதிகம் போய் போறோம். 30 லட்சம்னு சொல்லுங்க. 30 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்கள்னாலே எவ்வளவு பேரு? 30 லட்சம். தயவு செய்து என்ன தப்பா நினைக்காதீங்க. அப்படி உங்களை கவனத்துல கொண்டு வந்து நான் பேசுறேன். வேற ஒன்னும் உங்களை குறைவாலாம் பேசல. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி. ஏன்னா நீங்க கவனம் குறைவா இருக்கக்கூடாது. 6 into 5 30 யாரும் சொல்லிடுவாங்க. 2வது படிக்கிறது யாரும்? அவன் பேத்தி சொல்லிடுவான். 5 தான் வயசு. அதனால சொல்றேன், தயவு செய்து தப்பா சொல்ல நினைக்காது. சரி, ஓகே. 30 இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு? இவங்க எத்தனை வருஷமா வனாந்தரத்துல நடந்து வந்தாங்க? இதெல்லாம் கரெக்டா அப்பப்ப சொல்லிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இது நம்ம மெசேஜுக்கு தேவை. அதுதான் சொல்றேன். இந்த 30 லட்சம் ஜனங்கள் வனாந்தரத்திலே நடந்து வராங்க. எத்தனை பேரு? இன்னைக்கு மெட்ராஸ்ல ஒரு 50 லட்சம் ஜனங்கள் இருப்பாங்க. மெட்ராஸ்ல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? 50 லட்சம். ஒரு 100 கிலோமீட்டருக்கு உள்ள 50 லட்சம் இல்ல 70 லட்சம் பேர் இருப்பாங்க. இவ்வளவு பேருக்கு எத்தனை கிலோமீட்டர் ஆகுது? 70 லட்சம்னா எவ்வளவு? 100 கிலோமீட்டர் ஆகுது. ஒரு 30 லட்சம் ஜனங்கள் நடக்கிறாங்கன்னா எத்தனை கிலோமீட்டர்ல நடந்திருப்பாங்க? ஒரு 30 கிலோமீட்டர். நான் சொல்றது வார்த்தை புரியுதா உங்களுக்கு? 30 மெட்ராஸ்ல 50 லட்சத்துக்கு 100 கிலோமீட்டர் இருக்குன்னா ஒரு 90 லட்சம் இருக்காங்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு வேண்டாம். இருந்தாலும் நான் என்ன சொல்றேன், ஒரு வனாந்தரத்துல 30 லட்சம் பேர் அப்படியே ஒரு கூட்டமா போறாங்கன்னா எத்தனை கிலோமீட்டர்ல நடந்திருப்பாங்க? 30 கிலோமீட்டர் வச்சுக்கலாம். எத்தனை கிலோமீட்டர்? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா? புரிஞ்சவங்க சத்தமா வர்றது. இப்போ தேவன் மேகஸ்தம்பமாய் அவர்களுக்கு மேகமாய் வந்தார்னா அந்த யூத ரவி எழுதுகிறார், இந்த 30 லட்சம் ஜனங்கள் இப்படியே நடக்கிறப்ப அவர்களுக்கு மேல 30 கிலோமீட்டர் அளவுல மேகம் அப்படியே ரவுண்டா அதே கொடை போல வந்துச்சான். கொடை எவ்வளவு பெரிய கொடை? 30 கிலோமீட்டர்ல. சத்தமா ஒரு அலையிலேத்து போட பாருங்க, அற்புதமான தேவன். அப்படி அவர்களை வழிநடத்தி வந்தார். அதுதான் பாலை. இந்த அப்படியே மேகத்தில் அப்படியே அவர் போறப்ப ஜனங்கள் எல்லாரும் போவார்கள். அவர் நிக்கிறப்ப கூடாரம் அடித்து பாளையம் இறங்குவார்கள். சித்தீம் என்பது கடைசி பாளையம். இந்த சித்தீம்ல இருந்து ஒரு 35 கிலோமீட்டர் போனா யோர்தான் வந்துடும். எத்தனை கிலோமீட்டர் போனா? 35 கிலோமீட்டர் போனா யோர்தான் வந்துடும். யோர்தான் நதியை தாண்டி 15 கிலோமீட்டர் போனா எரிகோ கோட்டை வந்துடும். இன்னும் அவர்கள் போகும் தூரம் மொத்தமே 50 கிலோமீட்டர். இந்த 50 கிலோமீட்டரை அவர்கள் கடந்து விட்டால் தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் பண்ணின பாலும் தேனும் ஓடுகிறதான கானான் தேசத்தை அவர்கள் சுதந்திரித்து விடுவார்கள்.
அந்த கடைசி நிலைமையில இப்பொழுது இருக்கிறார்கள். அங்கிருந்து சித்தியும் பாளையத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் 30 லட்சம் பேர் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை பேரு? 30 லட்சம் பேர் டென்ட் அடிச்சு பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். இங்க இருந்து யோசுவா என்ன செய்கிறார்? 2 பேரு வேவு பார்க்க. என்னத்த வேவு பார்க்க அனுப்பினாரு? எரிகோவை ஏன் எரிகோவை விசேஷமா சொல்லப்படுகிறது என்றால், இந்த எரிகோ பட்டணத்துக்கு உள்ள இருக்கிற ராஜா எப்படிப்பட்டவன்னா, கானான் தேசம். என்ன தேசம்? கானான் தேசத்தை தான் தேவன் யாருக்கு கொடுத்தா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தா. அப்போ இந்த கானான் தேசத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதுல 10 ஜாதிகள் இருப்பாங்க. கிர்காசியர், அம்மோனியர், அப்படி இப்படின்னு நிறைய எத்தனை ஜாதிகள் இருக்கிறாங்க? 10 ஜாதிகள். இந்த 10 ஜாதிகளுக்கு தலைவனான ராஜா தான் இந்த எரிகோ பட்டணத்துக்குள்ள இருக்கிறான். எரிகோ கோட்டைக்கு உள்ள இருக்கிறான். எரிகோ கோட்டைக்குள்ள இருக்கிறதுனால அந்த கானான் தேசத்துக்கு மொத்தத்துக்கும் அவன் தலைநகர் ராஜாவா இருக்கிறதுனால பெரிய கோட்டையும் கட்டியிருக்கிறான். நகரத்தை சுத்தி என்ன கட்டியிருக்கிறான்? ரொம்ப உலகத்திலே அன்னைக்கு பெரிய கோட்டையா. என்ன கோட்டை? எரிகோ கோட்டை. அந்த எரிகோ கோட்டையை பத்தி உபாகமம் 9:1 படிங்க. வேதம் என்ன சொல்லுகிறதுன்னு பாருங்க. சீக்கிரமா படிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். நீ இப்பொழுது யோர்தானை கடந்து உன்னிலும் ஜனம் பலத்ததும் வளர்ந்த ஜாதிகளை துரத்தி. பலத்த ஜாதிகளை நீ என்ன செய்யணும்? துரத்தணும். அடுத்தது என்ன அளாவிய? எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தைய. வானளாவிய மதில். வானளாவிய மதில். எது வானளாவிய மதில்ங்க? எல்லாரும் சொல்லுங்க. எது? கோட்டை. வானளாவிய மதில்னா எவ்வளவு உயரம், எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அதுக்கு வேதத்துல என்ன எழுதப்பட்டிருக்கிறது? வானளாவிய மதில். எரிகோ கோட்டையை பத்தி எழுத முடியும். அவ்வளவு பெரிய கோட்டைய அப்படியே சுத்திலி கெட்டி இந்த எரிகோ ராஜா பட்டணத்துக்குள்ள பாதுகாப்பா உட்கார்ந்து இருக்கிறான். அப்போ ஏன் இந்த யோசுவா 2 வேவுகாரரை அனுப்புகிறார் என்றால், அவனுடைய எரிகோ கோட்டை ரொம்ப பாதுகாப்பா இருக்குது, ரொம்ப பெருசு. அது எவ்வளவு எப்படிப்பட்டது? வானளாவிய மதில். அதே சொல்லுங்க பாக்கலாம். அவ்வளவு பெரிய கோட்டை. அதுக்குள்ள இருக்கிறவனை அடிச்சு காலி பண்ணாதான் அங்க நம்ம போய் கானானை என்ன செய்ய முடியும்? சுதந்திரிக்க முடியும். எனவே நீங்க போய் வேவு பார்க்க 2 பேரை அனுப்புறாங்க. வேவுன்னா என்னதுங்க? வேவு பாக்குறதுன்னா என்னது? உழவு பாக்குறது. என்னது உழவுன்னா? என்னன்னு தெரியுமா? அது தமிழ் தான். உழவுன்னா என்னது? அதுவும் தெரியாதா? பாகிஸ்தான்காரன் டெல்லியில அப்பப்ப நீங்க நியூஸ்ல பார்த்தா 2 பேரும் உழவு வாங்க வந்தான். இந்த நாட்டுல உள்ள ரகசியங்களை எல்லாம் அவன் தெரிஞ்சுக்கிட்டு எங்க அவன் நாட்டுக்கு கொடுப்பான். அதுதான் என்னது? உழவு பார்க்க. உழவு பார்க்கறதுனா நாட்டின் ரகசியங்களை பற்றி தெரிந்து கொள்வது. நாட்டுக்கு உள்ள அந்நிய நாட்டுக்காரன் உள்ள அது தேச துரோகம். அதுக்கு அந்த இது செயல் என்னது? தேச துரோகம். அப்படிப்பட்ட 2 பேரை இஸ்ரவேலர்களை இந்த யோசுவா அனுப்புகிறார். அவனுங்க எங்க போறானுங்க? நேரம் எங்க போயிட்டாருங்களா? வசனம் என்ன சொல்கிறது? எல்லாரும் சொல்லுங்க. எங்க போயிட்டாங்க? அவங்க எங்க போயிட்டாங்க? அதாங்க படிங்க. 1ஆவது வசனம் திரும்ப போடுங்க. 2:1 யோசுவா 2. அதே வச்சுங்க. இனிமே மாத்த வேண்டாம். மாத்தினாலும் உடனே யோசுவா 2:1 யோசுவா வேவுக்காரராகிய 2 மனுஷரை ரகசியமாக வேவு பார்க்கும்படி அனுப்பி. இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம். யோசுவா என்ன செய்யறாரு? வேவு பார்க்க அனுப்புறாரு 2 பேரை. இந்த 2 பேரும் எங்க போறாங்களா பாருங்க. நீங்கள் போய் தேசத்தை எரிக்கும் பார்த்து வாருங்கள் என்றால், அவர்கள் போய் ராகாப் பெயர் கொண்ட வீட்டுக்கு பிரவேசித்து. அவங்க போய் எங்க போயிட்டாங்களா? எல்லாரும் சொல்லுங்க. ராகாப் வீட்டுக்கு போயிட்டாங்க. எப்படி இவனுங்க ராகாப் வீட்டுக்கு போனானுங்க? யோசுவா அனுப்பினர் வேவுகாரர், உழவு பாக்குறவன். இவன் எப்படி ரகசியமா போகணும்னு சொல்றேன். இவன் போய் நேரம் எங்க போயிட்டானா? அப்ப ராகாவுக்கெல்லாம் தெரியாம இவனுக்கு என்ன செய்யணும்? ரகசியமா போய் பார்க்கணும். ஆனா இவனுங்க நேர ராகாப் வீட்டுக்கு போயிட்டான். ஏன் ராகாப் வீட்டுக்கு போனா அப்படின்னா, 2வது இந்த வேவு பாக்குறது, உழவு பாக்குறதுன்னா, இவங்க போய் என்ன உழவு பார்க்கணும்னா, இந்த 50 கிலோ மொத்தமே எவ்வளவு இருக்குன்னு சொன்னேன். சித்தியில இருந்து எரிகோ கோட்டை எவ்வளவுதான்? 50 கிலோ. இந்த 50 கிலோமீட்டர்ல ஒரு நல்ல ரோடு பார்க்கணும். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் 30 லட்சம் பேர்ல பிறந்த குழந்தையும் இருக்குது,
100 வயசு தாத்தாவும் இருக்கிறாரு. அவங்க மலை மேல ஏறி பள்ளத்தாக்குல அப்படி எல்லாம் நடந்து போக முடியாது. நல்ல ரோடு பார்க்கணும், போற வழியில கொஞ்சம் குடிக்க தண்ணி எங்கேயாவது ஆறு குளம் எல்லாம் இருக்கிற ஏரியாவா பார்க்கணும். ரெண்டாவது என்னன்னா இந்த ரோடு நல்ல ரோடு பார்க்கணும். எதுக்கு மெயினா பார்க்கணும்னா அந்த இஸ்ரவேலர்களுக்கு தேவன் என்ன செஞ்சாருன்னா மோசே மூலமா ஆசரிப்பு கூடாரம்னு கொடுத்திருந்தாரு. என்ன கொடுத்திருந்தாரு? ஆசரிப்பு கூடாரம்ங்கிறது ஒரு சர்க்கஸ் கூடாரம் மாதிரி, கொஞ்சம் நிறைய துணி, நிறைய அந்த இது மரம், அப்புறம் கொஞ்சம் மெட்டல், இதெல்லாம் சேர்ந்ததுதான் உலகம் சர்க்கஸ் கூடாரம் மாதிரி. அவர்கள் அதை என்ன செஞ்சுவாங்க, எல்லாம் ஷூட்டிங்க்கு கிளம்புவாங்க. அத பாளையம் மேகஸ்தம்பம் நிக்கிற இடத்துல பாளையம் இறங்குவாங்க, கூடாரம் போடுவாங்க. கூடாரம் மேகஸ்தம்பம் கிளம்பின உடனே எல்லாத்தையும் பேக் பண்ணி என்ன செய்வாங்க, தூக்கிக்கிட்டு போகணும். அதை லேவியர்கள் என்ன செய்வாங்க, சுமந்து செல்வார்கள் என்ற வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு 60-70 பேர் இந்த கூடாரத்தை தூக்கிட்டு போகணும். அப்ப இந்த கூடாரத்தை தூக்கிட்டு போனோம்னா நல்ல ரோடு இருக்கணும், புரியுதுங்களா? நல்ல ரோடு தான் போக முடியும். அதனால அதெல்லாம் பார்க்கணும். அப்படி போய் பார்த்து வராங்க. ரெண்டாவது அவர்கள் பார்க்க வேண்டிய மெயினான ஒரு காரியம் என்னன்னா, இந்த எரிகோ ராஜா, எதிரியான எரிகோ ராஜா, அதாவது இஸ்ரவேலுக்கு வனாந்தரத்திலே பயணத்திலே கடைசி ஒரு யுத்தம் வரப்போகுது. அது யார் கூட வரப்போகுது? எரிகோ ராஜா கூட வரப்போகுது. அந்த எரிகோ ராஜா எவ்வளவு பலமா இருக்கிறான், அவன் கெட்டிருக்க கோட்டை எப்படி அது போக முடியும், அது என்ன எல்லாம் எப்படி அவங்க அந்த யுத்தம் செய்ய முடியும், இவைகளை எல்லாம் அவர்கள் என்ன செஞ்சுட்டு வரணும், உழவு பார்த்து வரணும். அது சொல்லுங்க பாக்கலாம். நேரம் எங்க வந்திருக்கிறான், வானளாவிய என்னது கோட்டையாம், எரிகோ கோட்டை என்னது, வானளாவிய கோட்டை. அப்படியே வர்றவன் நேர எங்க வந்திருக்கிறான், நேர எங்க வந்துட்டானா, ராகா வீடு. ராகா வீடு எங்க இருக்குதுன்னா 15வது வசனம் படிங்க. அதுல அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியா இறக்கிவிட்டால் அவர் வீடு அலங்கத்தின் மதில் இருந்தது. எங்க இருந்தது அவ வீடு? அலங்கத்தின் மதில். அலங்கத்தின் அலங்கமும் ஒண்ணுதாங்க, மதிலும் ஒண்ணுதான். எரிகோ கோட்டையும் அலங்கமும் ஒண்ணுதான், மதிலும் ஒண்ணுதான். எரிகோ கோட்டையும் நம்ம எரிகோ கோட்டையிலே போலாம். எரிகோ கோட்டையில அவ வீடு இருக்குது. எங்க இருக்குது அவ வீடு? எரிகோ கோட்டை இல்ல, எரிகோ கோட்டைன்னு எல்லாம் ஒண்ணுதான். அலங்கமும் ஒண்ணுதான், மதிலும் ஒண்ணுதான், எரிகோ கோட்டையும் ஒண்ணு. அப்ப இங்கிலீஷ்ல ஃபோர்ட்டுங்கிறான், எரிகோ ஃபோர்ட்டுங்கிறான். சரி, அதனால இப்ப நம்ம எரிகோ கோட்டையிலே வச்சுக்கலாம். எரிகோ கோட்டையில அவ வீடு இருக்குது. ராகா வீடு எங்க இருக்குது? எரிகோ கோட்டையில இருக்குது. ஏன் இந்த ராகாவை எரிகோ கோட்டையில அவளை வச்சிருக்கிறாங்கன்னா, ராகா யாரு? வேசியானவளை. இப்ப உதாரணம் பாத்துக்கோங்க. இது எரிகோ கோட்டை. இது என்னது? இது எரிகோ பட்டணம். இது என்னது? இது எரிகோ ராஜா இருக்கிறதான, எரிகோ ஜனங்கள் இருக்கிறதான எரிகோ பட்டணம். இது எரிகோ கோட்டை. இந்த எரிகோ கோட்டையில யார் இருக்கிறா? ராகாப். ஏன் இந்த எரிகோ கோட்டையில ராகாப வச்சுட்டாங்கன்னா, இவ யாரு? இந்த வேசியானவளை பட்டணத்துக்குள்ள வச்சிருந்தா வேசிய தேடி வர்ற வெளியூர்கார நேரம் எங்க வந்துருவான்? பட்டணத்துக்குள்ள வந்துடும். அப்போ பட்டணத்துக்கு ஆபத்து. எனவேதான் அவளை எங்க வச்சிட்டாங்க? எரிகோ அந்த எரிகோ கோட்டையிலேயே வச்சிட்டாங்க. எங்க வச்சிருக்கிறாங்க? அதுவும் அவளுடைய அப்பா அம்மா. 17வது வசனம் படிக்காங்க. அப்பொழுது அந்த மனுஷர் அவரை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னங்களை கட்டி உன் தகப்பனையும் எல்லாம் கவனிங்க அந்த வார்த்தைய, உன் தகப்பனையும் உன் தாயையும் சகோதரர்களையும் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டை சேர்த்துக்கொள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க எல்லாம் அங்க இல்ல. அதான் கிடைக்குது. அதான் நீங்க கரெக்டா வரணும். ஐயா, இந்த ராகாவை பெற்ற அப்பா அம்மா, ராகாவோட அண்ணன் தம்பி மாமன் மச்சான் எல்லாரும் எங்க இருக்கிறாங்க? பட்டணத்துக்குள்ள பாதுகாப்பா இருக்கிறாங்க. அவன் குடும்பத்தாரே, அவன் அப்பா அம்மாவே, அவன் மாம மச்சானே, அவன் பிள்ளைங்களே அவனை கொண்டு எங்க வச்சிருக்கிறாங்க? எரிகோ கோட்டையில வச்சிருக்கிறாங்க. ஏன் இவ்வளவு எரிகோ கோட்டையில வச்சாங்கன்னா, அவ யாரு? ஏதாவது யுத்தம் ஏதாவது வந்துன்னா, எரிகோ ராஜாவுக்கு எதிராக யுத்தம் வந்தாங்கன்னா எரிகோ கோட்டைக்கு முன்னால் தான் நின்று என்ன செய்யணும்? யுத்தம் பண்ணணும். எரிகோ கோட்டைக்கு முன்னால் தான் நின்று என்ன செய்யணும்? யுத்தம் பண்ணணும். யுத்தம் பண்றப்ப அங்க இருந்து யுத்தம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு இந்த ட்ரோனு, இந்த ஹெலிகாப்டர், பிளைட் அதெல்லாம் அன்னைக்கு என்ன செய்யாது? இல்ல. அன்னைக்கு அதெல்லாம் இல்ல. என்ன செய்யல? இல்ல. அன்னைக்கு என்னதான் யுத்தம் பண்ணாங்க? வில்லு, அம்பு, கல்லு, கத்தி, வாள் இதை வச்சுதான் என்ன செஞ்சாங்க? சண்டை போட்டாங்க. இப்ப வந்தவன் வில்லு, அம்பு எய்தாம்னா
ஒரு அம்பாது யார முதல்ல தாக்கிடும்? அவ எங்க இருக்கிறா? கோட்டையில இருக்கிறா, எரிகோ கோட்டையில். இங்க தாக்கிக்கிட்டு தான் அம்பு எங்க போகும்? பட்டணத்துக்குள்ள போகும். அப்போ யுத்தம், ஏதாவது பிரச்சனை, தேசத்துக்கு ஏதாவது ப்ராப்ளமா என்னமாவது வந்தா முதல்ல நீ சாவு. ஜனங்களே என்ன வச்சிருக்கிறாங்க? நீ சாவு, நீ பலிகடா, அவளை பலிகடா கொடுக்கணும். ஏன்னா அவ யாரு? வேசி. நீ வேசியானதுனால நீ முதல்ல சாவுன்னு சொல்லிட்டு அவளை எங்க வச்சிருக்கிறாங்க? ஏரியோ கோட்டையில வச்சிருக்காங்க. புரிஞ்சவங்க சத்தமா ஒரு அணில சொல்லுவாங்க. இப்போ அவள் எங்க இருக்கிறா? ஏரியோ கோட்டையில இருக்கிறா. அவளுடைய உயிருக்கு என்னது இல்ல? உத்தரவாதம் இல்லை. அவளுடைய உயிருக்கு என்னது இல்ல? பாதுகாப்பு இல்லை. அப்படிப்பட்ட இடத்திலே அவ இருக்கிறா. வர்றாங்க 2 பேரு. வந்தவங்க பாக்குறான் இங்க ராகா வீடுங்க. அவ வேசியானபடியால் அவள் வீட்டுல வெளியூர்காரன் வந்து போலாம். எரிகோ பட்டணத்துல இருக்கிறவனும் ராகா வீடுக்கு என்ன செய்வான்? வந்து போவான். ராகா வீட்டுக்கு ஏறி வர்றதுக்கு படி இருக்குது, கயிறு தொங்குது. கயிறு பிடிச்சுக்கிட்டு ஏறி வந்து நேரா ராகா வீட்டுக்கு வந்துடுவான். அதே மாதிரி எரிகோ பட்டணத்துல இருக்கிறவனும் இங்க படி இருக்குது, ராகா வீட்டுக்கு வந்துட்டு போயிடுவான். அப்படி வசதியா இங்க ராகா வீடுகிறா. இப்ப வந்தவனுங்க நேர பாக்குறானுங்க. எரிகோ பட்டணத்தை சுத்தி பார்த்துட்டு நேர என்ன இருக்குது? அங்க ராகா வீட்டுக்கு படி இருக்குது, கயிறு இருக்குது. நேர எழுதிட்டான். ராகா வீட்டுக்கு ஏறி வந்தாங்க. ராகா வீட்டுக்கு ஏறி வந்துட்டு உடனே இது யாருக்கு தெரிஞ்சிச்சுன்னா 2-3 படிக்க தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரவேல் புத்திரரில் சில மனுஷர் இந்த ராத்திரியிலே இங்கே வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகா பண்டைக்கு ஆள் அனுப்பி முன்னிடத்தில் வந்து வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா, அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று. இதெல்லாம் நம்ம பாத்துட்டோம். இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சுட்டோம்? பாத்துட்டோம். வேவு பார்க்க வந்திருக்கிறாங்க. யார் சொல்றா? ராஜா சொல்றாரு. ராஜாவின் சேனைகளத்துல சொல்லி ராஜா சேனைகள் அங்க வந்து என்ன செய்யறாங்க? அவங்கள தேடி வர்றாங்க. இந்த ராகாபுக்கு ராஜா யாரு? எரிகோ ராஜா தான் ராகாபுக்கு ராஜா. எரிகோ ராஜாவின் சேனைகள் தான் இந்த ராகாபுக்கு போலீஸ். அவ யாருக்கு உண்மையா இருக்கணும்? ராஜாவுக்கும் அந்த சேனைகளுக்கும் அவ என்ன செய்யணும்? உண்மையா இருக்கணும். இந்த ராகாப் என்ன பண்றா? சரி படிங்க 4வது வருஷம். அந்த ஸ்திரீ அவ்விரண்டு மனுஷனையும் கொண்டு போய் அவர்களை ஒளித்து வைத்தார். எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க. அவ என்ன பண்ணாலாம்? எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தைய. 6வது வசனம் படிங்க. அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் சட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்தது. முதல்ல என்ன பார்த்தோம்? 2வது என்ன எழுதுக்கு? ஐயா 2 வேவு வாக்குறது. இப்போ இந்த பாகிஸ்தான்ல இருந்து வந்த 2 வேவு காட்டுற என் வீட்டுல நான் வச்சு ஒளிச்சு வச்சு மறைச்சு வச்சோம்னு வச்சுக்கோங்க. போலீஸ்காரன் வந்தா என்ன செய்வான்? என்னையும் என்ன செஞ்சிருவான்? என்ன செஞ்சிருவான்? சொல்லுங்க. ஆமா, என்னையும் ஐயா சொல்றாரு தீவிரவாதிங்க. அது மாதிரி கொண்டு போட்டு அங்க நடக்கும். சட்டங்கள் என்ன சொல்லுதோ அந்த தண்டனையெல்லாம் வந்துடும் எனக்கும். உங்களுக்கு அப்படித்தான் ராஜீவ் காந்திக்கு 7 பேர் 30 வருஷமா ஜெயில இருந்தாங்க. அவங்கள கொண்டு ஆளுகளை உள்ள வச்சிருந்ததுனால. சரி, நம்ம அதுக்குள்ளதான் போக வேண்டாம். ஆனா இந்த ராஜாவின் சேனைகள் தேடி வராங்க. சப்போஸ் அவங்க 2 பேரையும் பிடிச்சிருந்தா இந்த சேனைகள் யாரையும் சேர்த்து பிடிச்சிருப்பாங்க? ராகாபையும் சேர்த்துதான் பிடிச்சிட்டு போவாங்க. 2 பேருக்கும் அன்னைக்கு எல்லாம் வந்து கோர்ட்டு கேஸ் எல்லாம் கிடையாது. உடனே மரண தண்டனை தான். அன்னைக்கு என்ன தண்டனை? மரணம். ஏன்னா வேவு பார்க்க வரவன் யாரு? தேச துரோகி. இப்ப தேச துரோகியா வரவனை வந்து உடனே தூக்கில கொண்டுவாங்க, இல்ல கழுத்தை வெட்டிடுவானுங்க. ராகாபுக்கும் என்னதான் நடந்திருக்கும்? அதே. அப்போ அவளுக்கு தெரியும், இவங்களை நான் ஒழிச்சு வச்சா, இவங்களை நான் மறைச்சு வச்சா, பிடிச்சா என்னையும் சேர்த்து என்ன செய்வாங்க? கொல்லுவாங்க. என்னையும் சேர்த்துதான் என்ன செய்வாங்க? கொல்லுவாங்கன்னு தெரிஞ்சும் அவ என்ன பண்றா? அவங்க என்ன செய்யறாளா? மறைத்து. ஐயா, ஒரு ராஜாவின் சேனைகளுக்கே மறைக்கிறார். ஒரு ராஜா அவங்க நினைச்சாங்கன்னா தோண்டி கீட்டி பார்த்தா தெரிஞ்சிருவோம். ஆனாலும் பயம் இல்லாம அந்த வேலையை செய்யறா. எப்படினாலும் இந்த இவங்களை நான் என்ன செஞ்சிடணும்? காப்பாத்திடணும். அப்படி தன்னுடைய உயிரை கொடுத்து தனக்கு மரணம் வந்தாலும் பரவாயில்ல, அவர்களை நான் என்ன செய்ய வேண்டும்? காப்பாற்ற வேண்டும் என்று 2 பேரையும் காப்பாற்றுகிறார். ராகாப் செஞ்ச முதலாவது காரியம். தூக்கம் வந்துட்டு எல்லாருக்கும். எத்தனை பேர் தூங்குறீங்க? சத்தமா ஒரு அலையில தூங்க போறதா? சத்தமா நல்லா இன்ட்ரெஸ்டா கேளுங்க. அப்படின்னா தான் எனக்கு சொல்ல முடியும்.
ஒருவேளை இது கொஞ்சம் ஒரு கதை மாதிரி சண்டேஸ் கிளாஸ் மாதிரி போலாம், பைபிள் கிளாஸ் மாதிரி போலாம். ஆனா இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பாய்ந்தார் அல்லது சொல்ல வரலாம். சத்தியத்தை நீங்க இதுவரைக்கும் கேட்ட சத்தியத்தை விட இன்னைக்கு கேட்கிற சத்தியம் உங்க தலையில ஒரு கிரீடமா இருக்கும். இந்த அளவு ஆண்டவர் உங்களோடு இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, பேசிக்கிட்டு இருக்கிறாரு. கவனமா கேளுங்க, தயவு செய்து உற்சாகமா இருங்க. அல்லையே சொல்ல பாருங்க. இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ராகா முதலாவது செய்த காரியம் என்னன்னு பார்த்தோம். இஸ்ரவேல் ஜனங்களை தன்னுடைய உயிரை கொடுத்து என்ன செய்யறாள், காப்பாற்றினார். இஸ்ரவேல் ஜனங்களை தன்னுடைய உயிரை கொடுத்து அவன் என்ன செஞ்சுட்டான், காப்பாற்றினான். அடுத்து என்ன செய்யறாள் என்றால் 14வது வசனம். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு நீங்கள் இந்த காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும் போது நாங்கள் தயையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்றார்கள். இந்த வேவு பார்க்க வந்த 2 பேர் யாரு? வேவு பார்க்க வந்த 2 இஸ்ரவேலர்கள் ராகாப்ட சொல்றாங்க. யார்கிட்ட சொல்றாங்க? ராகாப்ட சொல்றாங்க. ராகாப்ட சொல்றாங்க, உங்களுக்கு தேசத்தை கொடுக்கும் போது. கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை, அவங்க சொல்றாங்க கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும் போது. இந்த கொடுக்கும் போது யார் சொல்றது? 2 வேவு பார்க்க வந்த இஸ்ரவேலர் ராகாப்ட சொல்றாங்க கொடுக்கும் போது. அதுல எவ்வளவு ஒரு, அதாவது சாதாரணமா நம்ம பேசுற வார்த்தையில கொடுக்கும் போதுங்கிற வார்த்தையில எவ்வளவு தூரம் ஒரு நம்பிக்கை இருக்குன்னா, உதாரணத்துக்கு புரியுறதுக்காக சொன்னேன். இந்த பிரதர் எங்களை கேட்கிறார், ஒரு 1000 ரூபாய் எனக்கு என்ன கொடுங்கன்னு சொல்றேன். நான் என்ன சொல்றேன், இந்த பக்கத்துல 2000 ரூபாய் எனக்கு தாங்க. அவர் கொடுக்கும் போது உங்களுக்கு நான் என்ன செய்யறேன் தர்றேன் அப்படின்னா இவர் என்ன செய்வார் சொல்லுங்க? மனுஷியமா பதில் சொல்றோம். மனுஷியம். அவர் கொடுக்கும் போது உங்களுக்கு பணம் தரேன்னா, உங்கள்கிட்ட காசு கேட்க வந்தேன், உங்கள்கிட்ட காசு இருந்தா கொடு, இல்லைன்னா நேசிக்கிடு, பேசாம போ, என்னைக்கு கொடுக்க நீ என்னைக்கு தர, பேசுவாரா இல்லையா? அதாவது கொடுக்கும் போதுங்கிறதுல என்னது இல்ல, ஒரு நம்பிக்கையான வார்த்தை இல்லை. இஸ்ரவேலன் வார்த்தை, நம்பிக்கையான வார்த்தையை ராகாப்ட சொல்ல, கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும் போது உன்னை நாங்க என்ன செய்யறோம், காப்பாத்துறோம். ஆனா இந்த ராகாப் இஸ்ரவேலன் சொல்றான் பாருங்க, 9வது வசனம் படிங்க. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும். புரியலையா? யாருக்குமே புரியலையா? புரியல. சத்தமா இருக்கலாம். அல்லையா சொல்லி இருந்திருக்கணும். ராகாப் என்ன சொல்றா? ராகாப் என்ன சொல்றா? ஒரு அல்லையா சொல்லுங்க. இஸ்ரவேலனுக்கு தாயா இந்த விசுவாசம் இருக்கணும். இஸ்ரவேலனுக்கு தேவன் அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து வழிநடத்தி வருகிறார். அவனுக்கு தான் என்ன இருக்கணும்? விசுவாசம். அவன் விசுவாசமான வார்த்தைய பேசல. ஆனா ராகாப் அவங்களுக்கு சொல்றாரு, திருநெல்வேலிக்காரனுக்கு அல்வாம்பான். எங்க பேர் விசுவாசம் யாருக்கு இருக்கணும்? இஸ்ரவேல். அவன்கிட்ட இல்ல. இவ சொல்றா, கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை. உங்களுக்கு புரியலையா? அதனுடைய அர்த்தம் புரியலையா? புரிஞ்சுச்சா? அவன் அலைய சொல்லுங்க பாருங்க. யாரு சொல்றா? ராகாப் சொல்றா. ராகாப் பிரசங்கி கிடையாது, ஏஞ்சல் கிடையாது. அவளுக்கு பைபிள படிக்கல, ஒண்ணும் தெரியாது. ஆனாலும் அவளுக்கு தேவன் மேல விசுவாசம் இருக்குது. நீங்க வந்தீங்கன்னா போதும், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை என்ன செஞ்சுவாரு? இப்படிப்பட்ட விசுவாசம் அவளுக்கு எப்படி வந்தது? முதல்ல ஏன் அவர்களை காப்பாற்றினார்? 2வது எப்படி இவளுக்கு இந்த விசுவாசம் வந்தது? அடுத்த வசனம் படிக்க பார்க்கலாம். புறப்பட்ட போது இங்க பாருங்க, எல்லாரும் கவனிங்க. இப்ப ஒரு கொஸ்டின் பண்றேன், கரெக்டா சொல்லுங்க. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போதுன்னா எப்ப புறப்பட்டாங்க சொல்லுங்க? அதுதான் வரலாறு முதல்ல இருந்து நான் சொல்லிட்டு வரேன். போச்சா? எல்லாம் காத்து போச்சா? யார் சொன்ன? யார சொன்னீங்க? சொல்லுங்க. 40 வருஷத்துக்கு முன்னால நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போதுன்னா எப்ப அது? அதுதான் முதல்ல சொன்னேன் நானு. மோசே 40 வயது 80 வயதுல புறப்பட்டு 120 வயசுல மோசே என்ன செஞ்சிட்டாரு? இறந்து போயிட்டார். 40 வருட பயணம் என்ன செஞ்சிருச்சு? முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தான் யாரு தலைவனா வந்திருக்கா?
யோசுவா அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போதுன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க இப்போ? 40 வருஷத்துக்கு முன்னால நீங்க எகிப்திலிருந்து புறப்பட்ட போது, அந்த வார்த்தையை அப்படி படிக்க பார்க்கலாம். படிங்க இன்னொருத்தரா. நீங்கள் 40 வருஷத்துக்கு முன்னால முன்பாக எகிப்திலிருந்து புறப்பட்ட போது படிங்க. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்கள் ஆகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்தலையும் கேள்விப்பட்டோம். என்ன பட்டோம்? எல்லாம் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் அந்த வார்த்தை. இந்த ராகாப் எத்தனை வருஷமா கேள்விப்படுறாளா? 40 வருஷமா தேவன் இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த அற்புதத்தை அதிசயத்தை இவள் என்ன செய்கிறாள்? கேள்விப்பட்டாள். அந்த கேள்விப்பட்டதுனால தான் அவ என்ன இந்த மாதிரியெல்லாம் பெரிய விசுவாசியா மாறிடுறான். சரி, இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், எத்தனை பேரு விசுவாசிகள்? நான் ஒரு விசுவாசி அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் கையை வைக்கி அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். திரும்பவும் சொல்லுங்க. இதுல யாரு கைய உயர்த்தது? யாராவது கைய உயர்த்தாம இருந்தீங்களா? யாராவது கைய உயர்த்தாம இருந்தீங்க? அதாவது எதுக்கு சொல்றேன்னா, ஒரு கிறிஸ்தவம்னா 100க்கு 100 என்னவா இருக்கணும்? ஏன்னா நம்ம என்ன செய்யல, பொட்டு வச்சு மாலைய போட்டு அந்த மாதிரி நாம என்ன செய்யல, கும்பிடல. நாம எப்படி கும்பிடுறோம்? கண்ண மூடிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். ஏசப்பா நீங்க இருக்கிறீர்கள், புரியுதுங்களா? விசுவாசத்தினால்தான் தேவன் என்ன செய்ய முடியும்? தரிசிக்கவே முடியும். அப்போ விசுவாசியாத்தான் நாம 100க்கு 100 விசுவாசியா இருந்தா தான் கிறிஸ்தவனாயிருக்கும். அப்ப இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், யாரு விசுவாசி? இங்க வந்த விசுவாசிங்கன்னா கையை வைத்து அலையில சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி விசுவாசியா மாறும் சொல்லுங்க, சீக்கிரம் டக்கு டக்குன்னு பார்த்தா. இதெல்லாம் உங்களுக்கு ஒருத்தர் சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் எப்படி விசுவாசியா மாறணும் சொல்லுங்க பார்க்கலாம். ரோமர் 10:17 சீக்கிரம் பண்ணி. விசுவாசம் எதுல வருமா? எங்க இருக்குது விசுவாசம்? எங்க கேள்வின்னா, இந்த பரீட்சை கொஸ்டின் எக்ஸாம் ஹால்ல ஒரு கேள்வி பேப்பர் கொடுப்பான அந்த கேள்வியா? கேள்வினா என்னது? காதால கேட்கிறது. கேள்வினாலே விசுவாசம் எங்க இருக்குதான்? நாம கேட்கறதுலதான் விசுவாசம் இருக்குதான். விசுவாசம் கேள்வினாலே வரும். அதே சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அது அடுத்தது எதை கேட்கணுமா? அடுத்த பாடுற படிங்க. அதே வசனம் என்னத்த கேட்டா வரும்? வசனத்தை நீ கேட்க உனக்கு என்ன வரும்? வசனத்தை கேட்க உனக்கு என்ன வரும்? வசனத்தை கேட்க கேள்வி வந்துச்சுன்னா அப்புறம் எப்படி விசுவாசம்? சரியா சொல்லுங்க. வசனத்தை கேட்க என்ன? சரி, வசனத்தை கேட்க எப்படி உங்களுக்கு விசுவாசம்? ஏன்னா இன்னைக்காவது இந்த நல்லா கத்துக்கோ, விசுவாசம்னா என்ன, எப்படி வருது. அதுக்காகத்தான் நான் உங்களை இவ்வளவு தூரம் சின்ன சண்டே கிளாஸ்ல சொல்லி கொடுக்கணும். எப்படி விசுவாசம் சொல்லுங்க. வசனத்தை கேட்கணும், கேட்ட உடனே எப்படி விசுவாசம் வந்துடும்? ஆண்டவர் நம்ம மனுஷனை எப்படி படிச்சுக்கா தெரியுங்களா? காதுல நம்ம ஏதாவது சத்தம் வந்துச்சுன்னா காதுல தான் என்ன செய்யணும்? காதுல கேட்கறது நேரம் எங்க போயிரும் தெரியுமா? சத்தம் அந்த மாதிரி பதில் பேசுங்க. எங்க போயிரும்? மூளைக்குள்ள ரெக்கார்ட் ஆகும். மூளையில இப்போ ஐயா பிரசங்கம் பண்ண, கல்வாரி சிலுவையே உனக்காய் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி என்ன செய்தார்? மரித்தார். அதனால்தான் உன் பாவங்கள் என்ன செய்யப்பட்டது? மன்னிக்கப்பட்டது, நீ ரட்சிக்கப்பட்டாய், நீதிமானாய் அப்படின்னு சொல்ற. அத நான் என்ன செஞ்சேன்? கேட்டது எங்க போச்சு? இங்க ரெக்கார்ட் ஆச்சு. வெளிய வீட்டுக்கு போறேன், ஒருத்தர் பார்த்து என்ன கேக்குறாங்க, எப்படி ரட்சிக்கப்பட்டனா? உடனே என்ன வந்து இங்க ரெக்கார்ட் ஆனது வாயில வரும். என்ன வருது? என் இயேசு எனக்காய் கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்தார், அதனால் நான் என்ன செய்யப்பட்டேன். இது சிஸ்டம். இது என்னது? மனுஷனுக்கு தேவன் கொடுத்ததுக்கே சிஸ்டம். இது மெடிக்கல். ஆனா அந்த மெடிக்கலுக்கு மேல இன்னொன்னு இருக்குது. நான் முதல்ல சொன்னேன், தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது.
வார்த்தை மகிமை உள்ளதுன்னு சொன்னேன். தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளதுன்னு சொன்னேன். தேவனுடைய வார்த்தையினால்தான் இந்த அண்ட சராசரம், அகில உலகம், ஆகாயம், பூமி, கடல் எல்லாமே என்ன செய்யப்பட்டது? ஐயா, அது வல்லமை உள்ளது ஐயா, அது ஜீவன் உள்ளது. அப்போ நீ வார்த்தை, ஜீவன் உள்ள வார்த்தையை கேட்க கேட்க அந்த ஜீவன் எங்க போய் இறங்கும்? மூளையில போய் ஜீவன். அந்த ஜீவன்னா, அதான் முதல்ல சொன்னேன், ஜீவன்னா யாருதான்? தேவன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வார்த்தைனாலே யாருதான்? அவர் பேசினா தானே வார்த்தை. அப்ப அவர் அந்த வார்த்தை எங்க போகுது? அப்ப தேவன் இங்க வந்து என்ன செய்யறாரு? இங்கே வாசம் பண்ணீங்க. வார்த்தையை கேட்க கேட்க, வார்த்தையை கேட்க கேட்க இங்கே என்ன செய்யப்படுகிறது? என்ன செய்யப்படுகிறது? தேவன் இங்கே தங்க ஆரம்பிக்கிறார். நீ பரிசுத்தமா இருந்தா கண்டினியூவா உன் கூட இருப்பார். சொல்லுங்க, தேவன் தங்கும் ஆலயமாய் நீ இருந்தால் அந்த ஜீவனுள்ள தேவன் உன் தலையிலே உன்னோடு கூட வாசம் பண்ணுவார். நல்ல ஒரு பாட்டு இருக்குது, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே தந்தது, எங்க அப்பா அம்மா என்னை பெற்று கஷ்டப்பட்டு ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வச்சு, கஷ்டப்பட்டு வேலை தேடி போய் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு, இந்த மெட்ராஸ்ல பஸ்ல ட்ரெயின்ல போய் தான் வேலை நம்ம என்ன செய்யறோம்? கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு தான் என்ன வருது? சம்பளம் வருது. இந்த சம்பளம் வந்து நாம என்ன செய்யறோம்? அந்த சம்பளத்தை வாங்கி, பணத்தை வாங்கி நல்ல பிள்ளைகளை பாக்குறோம், வீடை பாக்குறோம், கார் வேணும்னா கார் வாங்குறோம். எல்லாம் நாம என்ன செஞ்சிரோம்? சொல்லுங்க, எல்லாம் நாம கஷ்டப்பட்டு தான் நாம என்ன செஞ்சிரோம்? யாருக்காவது வீட்டுக்கு அப்படியே ஆண்டவர் பண்ணாது இப்படி எண்ணி கொடுக்குறாரா? யாருக்காவது கொடுக்குறாருங்க? இல்ல. ஆனா கஷ்டப்பட்டு தான் கொடுக்கணும். கஷ்டப்பட்டு தான் எல்லாத்தையும் சம்பாதிக்கணும். சம்பாதிச்சு முடிச்சுட்டு எல்லாம் ஆசீர்வாதமா வந்த உடனே எப்படி நான் ஆலயத்துல வந்து எனக்கு நான் கஷ்டப்பட்டேன், எத்தனையோ வருஷம் வெளிநாட்டுல போய் கஷ்டப்பட்டேன், எங்க எல்லாமோ கடந்து கஷ்டப்பட்டேன். வெளிநாட்டுல போய் கஷ்டம்ங்கிறது வந்து அத போல உலகத்துல கஷ்டமான வேலை ஒண்ணுமே இல்லை. ஒரு சுகம் இல்லாம வந்தாதான் அப்படியே சேர்த்து போயிடலாமான்னு இருக்கும். யாரும் நம்மளுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, உதவ மாட்டாங்க யாரும். அம்மா இங்க இருந்தா அம்மா அப்படி நம்மள என்ன செய்வாங்க, கவனிப்பாங்க. ஒண்ணும் யாரும் இருக்க மாட்டாங்க. அவன் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டு இருப்பான். அப்பதான் தனிமையில ரொம்ப கஷ்டப்படுவோம், வெந்து சாவும். அப்படி ஒரு வாழ்க்கை வெளிநாடு வாழ்க்கை. அதுல எல்லாம் 30 வருஷம் கடந்து கஷ்டப்பட்டுட்டேன் நான். இப்படி எல்லாம் சம்பாதிச்சுதான் இங்க வந்தேன். ஆனா என் வாய் என்ன சொல்லுது? எல்லாமே எல்லாமே. ஏன் அப்படி அந்த வார்த்தை சொல்லுது தெரியுங்களா? இங்க என்ன இருக்குது? என்ன இருக்குது? இருக்கிறாரு. நான் முதல்ல வந்த உடனே சொன்னேன், ஒரு சுவாசமும் யார் தருகிறாருன்னு சொன்னேன். எனக்கு ஒரு சுவாசம் என் தேவன் தரலனா நான் எப்படி சம்பாதிப்பேன்? எப்படி வீட்டை கட்டுவேன்? எப்படி குடும்பத்தை பார்ப்பேன்? எப்படி ஆசீர்வதிக்கப்படுவேன்? எப்படி கார் வாங்குவேன்? எந்த ஆசீர்வாதம் எனக்கு வரும்? அவ்வளவுதான். ஒரு சுவாசம் இல்லைன்னா பெட்டியில இருந்து வச்சிருவாங்க. அப்படித்தானே? ஒரு சுவாசமும் யார் தானா? விசுவாசிக்கிறீங்களா? தொடங்க. விசுவாசம் அப்படித்தான் வருகிறது. அதே இப்போ நமக்கு விசுவாசம் கேள்விப்பட்டதனால வந்தது. அது தேவனுடைய வார்த்தையினாலே. தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அந்த ஜீவனுள்ள வார்த்தை நம்முடைய தலைக்குள்ள போய் அந்த ஜீவிக்கிற தேவன் நம்மோடு வாழ்கிறபடியால் விசுவாசியாய் நாம் மாறணும். எனவேதான் எல்லாம் நீர் தந்தது என்று நாம் சொல்லுகிறோம். அதே சொல்ல பார்க்கலாம். அதை இப்போ இது நம்மளுடைய விசுவாசம். இவன் என்ன சொல்றா? நீங்க எகிப்திலிருந்து புறப்பட்ட போது, எகிப்திலிருந்து 40 வருஷமா ஆண்டவர் உங்களுக்கு செய்த எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சேன்?
எல்லாவற்றையும் நான் என்ன செஞ்சேன் சொல்லுங்க சத்தமா, எல்லாவற்றையும் நான் 40 வருஷமா போறவன் எல்லாம் வந்து நூறாகாம கேட்டையாமா வந்து போறவன் எல்லாம் வாய் திறந்து பேசுறான். ஏன்னா அந்த நாட்களில் உலகத்திலே இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலின் ஜனங்களுக்கு மாத்திரம் இஸ்ரவேலின் தேவன் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்தார். ஒரு வசனம் படிங்க, உபாகமம் 4:19 படிங்க. முடிக்கணும்னா கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா நான் முடிச்சிடுறேன். எங்கள் கண்கள் உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் கீழிருந்து முறித்து எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்துகிற வானத்தின் சத்த சேனையாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை சந்திர சூரிய நட்சத்திரங்கள் நீங்க என்ன செய்யக்கூடாது? சந்திர சூரிய எல்லாம் சொல்லுங்க. சந்திர சூரிய நட்சத்திரங்கள் நீங்க என்ன செய்யக்கூடாது? சேவிக்க கூடாது அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட தேவன் சொல்லுகிறார். ஐயா சொல்றாங்க டைம் ஆயிடுச்சு, இனி ஒரு 1/2 hour இருக்குது, நம்ம இன்னொரு நாள் அதை என்ன செய்யலாம், கேட்கலாம். அதாவது எதுக்கு இந்த வாசனத்தை நான் சொன்னேன்னா, அந்த காலத்துல சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி நீங்க அவைகளை என்ன செய்யக்கூடாது. ஜனங்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரம்தான் இஸ்ரவேலின் தேவன் என்ன செய்தாங்க? சேவித்தார்கள், வணங்கினார்கள். இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம்தான் அற்புதத்தை செய்தார். மற்ற ஜனங்களுக்கு என்ன செய்யல? ஒண்ணு செய்யல. எனவே அவர்களுக்கு அற்புதம்னா என்னன்னு தெரியாது, அதிசயம்னா என்னன்னு தெரியாது. அப்படிப்பட்ட சமயத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் இஸ்ரவேலின் தேவன் என்ன செய்யறார்? அற்புதத்தை செய்ய. சரி, இதுக்கப்புறம் அவள் கேட்டது, அவ என்ன செய்யறா? 40 வருஷமா கேட்டு. இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அங்க எல்லாமே இந்த டைம் ஆகும். இனிதான் மெசேஜுக்குள்ள மெயின் இதே இருக்குது. கர்த்தருக்கு சித்தமானால் இனி ஒரு நாள் நம்ம அதை நம்ம என்ன செய்யலாம், தொடர்ந்து பார்க்கலாம். இன்னைக்கு இருந்தாலும் ஒரு யாரு, ஒரு வேசி எப்படி இஸ்ரவேல் அந்த இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுக்குள்ளே வர முடிந்தது. ஒரு வேசியால் வர முடியும் என்றா நம்மால் முடியாது. நமக்கு மாற முடியாதா? இந்த போது விசுவாசத்தை நம்ம செய்ய முடியாதா? 40 வருஷமா அவ கேட்டு என்ன செய்யறா? விசுவாசித்தாள். ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் கேட்டு விசுவாசித்தாள். அது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் விசுவாசிப்போம். கர்த்தருக்கு சித்தமாக இனி ஒரு தடவை நாம இதை என்ன செய்வோம்? கேட்போம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஆமென். Yeah.